வணக்கம், என் பெயர் செந்தில்குமார். இந்த தானாபாக்ஸ் கண்காட்சியில் என்னோட ஒலிம்பிக்ஸ் பற்றின சேகரிப்பை நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சமீபத்தில் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸை பற்றின கண்காட்சி. இதை வந்து என்னோடய தபால் தலைகள் மற்ற உரைகள் அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிற 206 நாடுகளிலிருந்து இருக்கிற நாட்டுகளோட தபால் தலைகளை இங்கே உபயோகப்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முதல் நடந்த ஏத்தன்ஸ் 1896ஆம் வருஷம் நடந்த ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸ்லேருந்து இப்போ நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஒலிம்பிக்ஸ் சம்மந்தப்பட்ட மெட்டீரியலும் இதில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து 4 விதமாக பிரிச்சிருக்கோம். முதல்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸிபிட் வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த பேஜில் கொடுத்துருக்கோம். இது வந்து பாரிஸ் சம்மந்தப்பட்ட ஒலிம்பிக்ஸ் சம்மந்தப்பட்ட பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்காக மொனாக்கோவில் இஷ்யூ பண்ண ஸ்டாம்பை வந்து இங்கே வந்து நம்ம காட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து 4 விதமாக பிரிச்சிருக்கோம். முதல்ல வந்துட்டு பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பற்றி சில துணுக்குகள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் விளையாட்டை பிரிச்சிருக்கோம். எது வந்து வேகமாக போய் பண்ண வேண்டிய விளையாட்டுகள், அதுக்கப்புறம் நம்மளோட எலிகன்ஸை காட்டுற விளையாட்டுகள், நம்மளோட பவரை காட்டுற விளையாட்டுகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பந்து வச்சு விளையாடுற விளையாட்டுகள் பிரிச்சிருக்கோம். ஸோ முதல்ல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி பார்த்திங்கனாக்கா வந்து முதல்ல வந்துட்டு பழங்காலத்தில் ஒலிம்பிக்ஸ் எப்படி நடந்தது, அதுலேருந்து இப்போ இருக்கிற ஒலிம்பிக்ஸ் எப்படி மாறி இருக்குது. முதல் ஒலிம்பிக்ஸ் ஏத்தன்ஸ் பற்றி இருக்குது. இப்போ பாரிஸ் வந்து 3வது தடவையாக ஒலிம்பிக்ஸ் நடந்தது. 1900 வருஷம், 1924 வருஷம், அப்புறம் இப்போ 2024 வருஷம் நடக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதே மாதிரி லண்டன்லேயே 3 தடவை நடந்திருக்கு. அதனால் லண்டனோட கவர் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்னால வந்து பாரிஸை சுற்றி இருக்கிற நகரங்களில் இது நடந்திருக்கு. பாரிஸ், அதுக்கு சுற்றி இருக்க வெர்சலைஸ், அதுக்கப்புறம் வந்து செயின்ட் லில்லி, இது 3 வந்து பாரிஸ் சுற்றி இருக்கிற நகரங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லேயே இருக்கிற இன்னொரு நகரம் வந்து மார்சிலஸ், அங்கே இருக்கிற இந்த கவர் இங்கே வச்சுருக்கோம். பல மைல்கள் தள்ளி இருக்கிற ஃப்ரெஞ்ச் பாலினேஷியாவில் நடக்கிற சர்ஃபிங் ஈவெண்ட்ஸ்க்காக ஃப்ரெஞ்ச் பாலினேஷியாவோட ஸ்டாம்ப் இங்கே வச்சுருக்கோம். இதில் இந்த கவர் பார்த்திங்கனாக்கா வந்து 100 வருஷம் பழமையானது. 1924 வருஷம் பாரிஸ் நடந்த ஒலிம்பிக்காக கொடுத்த கவர். இதில் வந்து கடைசி நாள் வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணதே கடைசி நாள். அந்த நாளுக்கான வந்து கேன்சலேஷன் இங்கே இருக்குது. அதுவும் இது வந்து டெஸ்பேச் கேன்சலேஷன், டெலிவரி கேன்சலேஷன், அது இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து அரிய கவர் இது. இந்த பாரிஸில் வந்துட்டு நிறைய வந்து இப்போ ஈகோ சென்சிட்டிவாக இருக்கிறதுனால வந்துட்டு இந்த தடவை வந்து எல்இடி லைட்ஸை வச்சுட்டு கால்ட்ரம் யூஸ் பண்ணாங்க. அதுக்காக இப்போ கொடுத்த தபால் தலை இது, அதை இங்கே காட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாரிஸ் சம்மந்தப்பட்ட பாரிஸோட ஒலிம்பிக்ஸோட லோகோ, அதோட மேஸ்கட்டு, மெடல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின விவரங்கள் இங்கே இருக்குது. இந்த ஒலிம்பிக்கில் வந்து 2 நாடுகள் வந்து தடை விதிச்சிருந்தாங்க, ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும். ஏன்னா வந்து அவங்க உக்ரைன் வாரில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த 2 நாட்டுக்கு மட்டும் தடை விதிச்சாங்க. அதை தவிர்த்து 204 நாடுகள் இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து என்னென்ன வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஒலிம்பிக்ஸில் அப்படின்றத வந்து இங்கே கவர் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து தடகளத்தில் வந்து ஓட்டப்பந்தயங்களே பல விதமான ஓட்டப்பந்தயங்கள் இருக்குது. இப்போ 100 மீட்டர், 200 மீட்டர், அது மட்டும் இல்லாமல் ரிலே ரேஸ் இருக்குது. ஸோ ரிலே ரேஸுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ரிலே ரேஸ்க்கு அப்புறம் வந்து வாக்கிங் ரேஸ் இருக்குது. வாக்கிங் ரேஸ்க்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் மேரத்தான் வந்து முதல்ல மேரத்தானுக்கு அந்த டிஸ்டன்ஸ் எப்படி வந்தது, அதை பற்றின விவரங்களை இங்கே கொடுத்துருக்கோம். மேரத்தானுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஓட்டப்பந்தயங்களே வந்து ஹர்டில்ஸ் ரேஸ்னு சொல்கிறாங்க, தடைகள் தாண்ட போட்டி. அந்த ஹர்டில்ஸ் ரேஸும் ஸ்டீப்பிள்ஸ் ரேஸ். ஸோ இந்த ஹர்டில்ஸ் ரேஸ் வந்து வெறும் தடைகள் மட்டும் இருக்கும். ஸ்டீப்பிள்ஸ் ரேஸ் வந்து பல விதமான தடைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி யார் வேகமாக வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மொத்த ஓட்டப்பந்தயங்களை வந்து அமெரிக்கா வந்து அதிக பதக்கங்கள் வென்றிருக்கு அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்து வேகமாக ஓடுற நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா சைக்கிள் வச்சு நடக்கிற நிகழ்வுகள். ஒன்று வந்து ரோட் சைக்கிளிங். இது வந்து கிராஸ் கண்ட்ரி சைக்கிளிங் மாதிரி வந்து ரோட்டில் வந்து ஓட்டுற சைக்கிளிங் பந்தயங்கள். அதுக்கப்புறம் வெலோட்ரோம்ன்ற வந்து சைக்கிளிங்காக ஸ்பெஷலாக உருவாக்கின போட்டி மைதானம். அந்த போட்டி மைதானத்தில் நடக்கிற போட்டிகளை பற்றி விவரங்கள் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன் ரேசிங். அது மாதிரி மவுண்டன் மாதிரி ஒரு ஹைக்கிங் போகிற இடத்துல நடத்துகிற ரேசிங்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎம்எக்ஸ். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டுறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைடு இருக்கும், ஒரு பலகை இருக்கும், அது மேலே ஓட்டுற மாதிரி இருக்கிற பிஎம்எக்ஸ் ரேசிங்கு 3 விதமான போட்டிகள் இருக்குது. அதை பற்றின விவரங்கள் கொடுத்துருக்கோம். ஃப்ரான்ஸ் நாடு வந்து இந்த தடவை வந்து அதிக மெடல் வாங்கியிருக்கு, அதை பற்றி இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்போர்ட் கிளைம்பிங் ஈவெண்ட்டுன்னு. இது போன ஒலிம்பிக்ஸில் ஆரம்பித்தாங்க. இந்த தடவை அதை வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. போன தடவை ஒரு ஈவெண்ட்டாக நடந்தது, இந்த தடவை அது 2 ஈவெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வேகமாக போகிற ஓட்டங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யார் ரொம்ப தூரம் வீசுகிறாங்க, யார் அதிக தூரம் தாண்டுறாங்க அப்படின்னு தாண்டுதல் போட்டு அந்த மாதிரி. இப்போ இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஸ்கஸ் த்ரோ, வட்டெறிதலை பற்றி இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து சிபிஆர் பிரிண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மொத்தமே 5 தான் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்கிரேவ் பண்ணுறவர் வந்துட்டு
அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு ஒரு ப்ரூஃப் எடுத்து பார்ப்பார். அதுதான் சிபிஆர் பிரிண்ட். இது வந்து ரொம்ப அரிதான பிரிண்ட்டு. இது வந்து மொத்தமாக 5 தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதில் 1 இங்கே வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் புட் நமக்கு குண்டெறிதல். ஸோ ஷார்ட் புட் போட்டி வந்து அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஷார்ட் புட்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஜாவலின் த்ரோ. இப்போ நீரஜ் சோப்ராக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஜாவலின் த்ரோ பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த தடவை பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இஷ்யூ பண்ண ஸ்டாம்ப் இங்கே காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து ஹேமர் த்ரோன்னு சொல்லுவாங்க. ஒரு நீளமான குண்டில் கயிறு மாதிரி கட்டி வீசி எறியணும். ஸோ அதில் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து தாண்டுதல் போட்டிகள், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். ஸோ ஃபஸ்ட்டு லாங் ஜம்ப் பற்றி கொடுத்துருக்கோம், என்னென்ன விதமான போட்டி யார் வின் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் ஹை ஜம்ப் பற்றி கொடுத்துருக்கோம். இதிலே தாண்டுதல்லே பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ட்ரிப்பிள் ஜம்ப். லாங் ஜம்பில் வந்து வேகமாக உடனே குதிச்சிடுவாங்க. ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து தவி குதிக்கணும். ஸோ அதனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பிள் ஜம்ப்பும் போல் வால்ட்டை பற்றி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதோட வந்து தாண்டுதல் போட்டிகள் முடிஞ்சிச்சு. இப்போ இதே வந்து தண்ணியில் வந்து யார் வேகமாக போகிறாங்க அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அதில் விதவிதமான போட்டிகள் இருக்குது. முதல்ல வந்து நீந்துதல் போட்டி. இந்த நீந்துதல் போட்டியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கு, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கு, ஃப்ரீ ஸ்டைலு. அந்த ஸ்டைல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு அதில் என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்தது, யார் கடைசியாக வின் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரோவிங்னால் வந்து படகு ஓட்டுறது, துடுப்பு போட்டு படகு ஓட்டுற போட்டிகள். ஸோ இதில் வந்து என்னென்ன விதமான போட்டிகள் நடக்குது, அதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்ற விவரங்களை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்து கனோயிங் வந்து சிறு படகு போட்டி. இந்த சிறு படகை வந்துட்டு நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வேகமாக போகிற நீர்வீழ்ச்சிலையும் பண்ணுவாங்க. 2 விதமான போட்டிகள் நடக்கும். அந்த 2 விதமான போட்டிகளை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செயிலிங் வந்து பாய்மர படகு ஓட்டுற போட்டி. ஸோ இந்த பாய்மர விதத்தை பொறுத்து டீட்டெயில்ஸ் வந்து போட்டி விவரங்கள் மாறும். ஒரு ஆள் ஓட்டுறது, 2 ஆள் ஓட்டுறது, நிறைய பேர் ஓட்டுறது. அதுக்கப்புறம் பாய்மர டைப்பை பொறுத்து வேறியாகும். இந்த தடவை புதுசாக வந்து ஸ்பீட் சர்ஃபிங்கை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தபால் தலை இது. நெதர்லாண்ட்ஸ் அணி வந்து இந்த தடவை சைலிங் பாய்மர போட்டிகள் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஆம்ஸ்டர்டாம் 1928 இஷ்யூ பண்ண ஸ்டாம்ப்பு, போஸ்ட் கார்டு வித் கேன்சலேஷனோட இங்கே வந்து காட்டியிருக்கோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த வேகமாக நடக்கிற போட்டிகள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேயே இன்னொரு ஒரு என்னன்னாக்கா சாம்பியன் போட்டி. இந்த சாம்பியன் போட்டியில் வந்து ஒருத்தர் வந்து பல விதத்தில் வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் வரணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடவருக்காக நடக்கிற போட்டி வந்து டெக்கத்லான். இந்த டெக்கத்லானில் வந்து 10 விதமான போட்டிகள் நடக்கும். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டெறிதல், வட்டெறிதல், அந்த மாதிரி வந்து எல்லா போட்டிகளும் நடந்து அதில் ஒருத்தர் வந்து யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னராக அறிவிப்பாங்க. ஸோ இதில் இந்த தடவை வந்து நார்வே சேர்ந்த ஒரு வீரர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இது ஆண்களுக்கு 10 போட்டிகள் நடக்கிற மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து 7 போட்டிகள் நடக்கும். அது வந்து ஹெப்டத்லான். ஸோ இது பெண்களுக்கான போட்டிகள், எந்தெந்த போட்டிகள் எப்படி நடக்கும்னு போட்டிருக்கோம். இந்த தடவை வந்து பெண்களுக்கான போட்டியில் பெல்ஜியம் அணி ஜெயிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொன்று வந்து பழங்காலத்தில் வந்து வீரர்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் அவங்க ஆர்மியில் வேலை செய்யும்போது வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். வால் வீச்ச தெரிஞ்சிருக்கணும், குதிரை ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், நீந்த தெரிஞ்சிருக்கணும், வேகமாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதை மாதிரி அதை பேஸ் பண்ணி நடந்த ஈவெண்ட் வந்து பென்டத்லான். ஸோ இந்த பென்டத்லான் தான் 5 விதமான போட்டிகள் நடக்கும். இது ஆண்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும் நடக்கும். அதனை பற்றின விவரங்களை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து ட்ரையத்லான் ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு தூரம் அதிகம், கிலோமீட்டர் லெவலில் ஓடணும், கிலோமீட்டர் லெவலில் நீந்தணும். அதனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ட்ரையத்லான் ஈவெண்ட்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டிலேருந்து வந்து முதல்ல ட்ரையத்லான் போட்டி நடந்தபோது வட்ட வடிவில் வந்து தபால் தலைகள் வெளியிட்டாங்க. அதை வந்து இங்கே வந்து நம்ம கண்காட்சிக்கு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வேகமாக யார் போகிறாங்க அதை பற்றி இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்மளோட எலிகன்ஸ், நம்ம வந்து எவ்வளோ வந்துட்டு எலிகண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து காட்டுறதுக்கான போட்டிகள் நடக்குது. முதல் வந்து எக்வஸ்ட்ரியன். இது வந்து குதிரையும் நாமளும் சேர்ந்து காட்டணும். நம்மளோட நளினத்தை காட்டுற போட்டிகள் இது. குதிரையில் வந்து இந்த ஒரு போட்டியில் மட்டும்தான் வந்து விலங்கை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இதில் நம்ம குதிரை வந்து விலங்குன்னு சொல்ல மாட்டோம், குதிரையும் ஒரு அத்லெட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த குதிரை போட்டிகள் வந்து 3 விதம். ஒன்று வந்துட்டு முதல்ல நளினமாக எப்படி குதிரை நடந்துக்குது அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு போட்டி நடக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக அது தாண்டுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு போட்டி நடக்கும். அதை பற்றின விவரங்கள் கொடுத்துருக்கு. 3வது வந்து போட்டினா வந்து பார்த்திங்கனாக்கா கிராஸ் கண்ட்ரி ரேஸு, நளினம், எப்படி 3மே சேர்த்து பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஈவெண்டிங் அப்படின்னு நடக்கும். அதை பற்றியும் கொடுத்துருக்கோம். இப்போ போன டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து ஸ்கேட் போர்டிங், இளைஞர்களை கவர்றதுக்காக ஸ்கேட் போர்டிங் நிகழ்ச்சியும் கொண்டு வந்தாங்க. அதனை பற்றின விவரங்கள் இங்கே இருக்குது. இப்போ இது வந்து குதிரை வச்சு நடக்குது. அதே மாதிரி வந்து நீச்சல் போட்டிகள், இங்கே நளினத்தை மட்டும் காட்டுற நீச்சல் போட்டிகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைவிங், மேலே ஒரு போர்ட்லேருந்து கீழே குதிக்கும்போது அவங்க எப்படி வந்து அழகாக குதிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு டைவிங் போட்டிகள். டைவிங் போட்டிகள் வந்து 2 விதம். ஒன்று நீங்கள் தனியாக செய்யணும், ஒன்று டீமாக சேர்ந்து பண்ணணும், சிங்க்ரனைஸ் டைவிங். இது 2 பற்றின விவரங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க.
இதிலே நீச்சல்லே வந்து இன்னும் வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கும். மியூசிக் போட்டுவிட்டு அந்த டான்ஸுக்கு எப்படி வந்துட்டு இவங்க நளினமாக வந்து நீந்துறாங்க அப்படின்றது. இது பெண்களுக்கான மட்டுமே உருவாக்கப்பட்ட போட்டி. வழக்கமாக இதில் ரஷ்யா தான் ஜெயிப்பாங்க. இந்த ரஷ்யா கலந்துக்காததுனால சைனா ஜெயித்தாங்க. இதில் ஒரு வித்தியாசமான சைனா கார்டு இருக்குது. இந்த கார்டு வந்து என்னென்னாக்கா பெய்ஜிங்கான இஷ்யூ பண்ண கார்டு. இந்த கார்டுலேயே வந்து அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம் கார்டெலாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணால் ஒரு நம்பர் வரும், ப்ரீபெய்ட் நம்பர் மாதிரி. ஸோ ஒரு நம்பர் போட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். அது மாதிரி இதில் ரீசார்ஜ் கூப்பனும் இருக்குது. ஒரு யுவான் வேல்யூக்கு ரீசார்ஜ் கூப்பன் இந்த போஸ்ட் கார்ட்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்ஃபிங் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து அதே மாதிரி அலையில் நம்ம எப்படி சர்ஃப் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான போட்டிகள், அதை பற்றின விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம நளினனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜிம்னாஸ்டிக்ஸ் தான். ஜிம்னாஸ்டிக்ஸ் வச்சு தான் நளினமே வந்து ஒருத்தரை பற்றி பண்ணுவாங்க. ஸோ இது ஆடவருக்கும் மகளிருக்கும் தனித்தன்மையாக வந்து அவங்க எப்படி ஜிம்னாஸ்டிக்ஸில் கலந்துப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃப்ரேமில் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பெண்களுக்காகவே மட்டுமே நடக்கிற ரிதமிக் ஜிம்னாஸ்டிக்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கருவி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரிப்பனோ பந்தோ இல்லை இந்த மாதிரி வந்து கிலுகிலுப்பியோ இல்லை ஒரு ரிங்கோ வச்சுட்டு அவங்க நளினத்தை காட்டுவாங்க. அதில் வந்து ரிதமிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. இது பெண்களுக்காகவே மட்டுமே நடக்கிற போட்டி. மூன்றாவது விதமான ஜிம்னாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்பலின்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி ட்ராம்பலினில் குதித்து நம்ம நளினத்தை காட்டணும். ஸோ அதில் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த தடவை பாரிஸில் வந்து புதுசாக ஒரு கேம் கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன, பிரேக் டான்ஸ். அந்த யூடியூப் வீடியோ வச்சு நிறைய பேருக்கு பிரேக் டான்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணாங்கன்னு. ஸோ இது பிரேக் டான்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இதில் வித்தியாசமாக ஒரு ஸ்டாம்ப் வந்து ஸ்பெயின்லேருந்து விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டை கட்டுன்னு சொல்லுவோம். இது ஸ்டாம்ப் வந்து அந்த டான்ஸர் மாதிரியே கட் பண்ணியிருப்பாங்க. இது சாதாரணமாக பார்த்தா உங்களுக்கு தெரியாது, டார்க் பேக்ரவுண்டில் பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை இங்கே நம்ம காட்டியிருக்கோம். இதெல்லாம் நளினம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட பவரை காட்டுற போட்டிகள். இங்கே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நம்ம கர்ண மல்லேஸ்வரி பதக்கம் வாங்குறதுலேருந்து வெயிட் லிஃப்டிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே வந்து வெயிட் லிஃப்டிங் கொடுத்துருக்கோம். பளு தூக்குதல், அதுக்கப்புறம் குத்து சண்டை, பாக்ஸிங்கை பற்றி என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றின விவரங்களும் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்யுத்தம், ரெஸ்லிங்லேயே 2 விதமாக இருக்குது. பழங்காலத்து ரெஸ்லிங் விச் இஸ் கிரேக்கோ ரோமன் ரெஸ்லிங் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு கால்களை உபயோகப்படுத்த தடை. ஆனால் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்கில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 விதமான மல்யுத்த போட்டிகள் நடக்கும். அது எப்படி நடக்கும், எப்படி வந்து பதக்கம் கொடுப்பாங்க அப்படின்ற விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூடோ, அதுக்கப்புறம் டேக்வாண்டோ. ஜூடோ வந்து ஜாப்பனீஸ் தற்காப்பு கலை, டேக்வாண்டோ வந்து கொரியன் தற்காப்பு கலை. இது ரெண்டுமே வந்து ரொம்ப வருஷமாக ஒலிம்பிக்ஸில் இருக்குது. அதனை பற்றின விவரங்கள் இருக்குது. போன பாரிஸ் ஒலிம்பிக்கில் கராத்தே இருந்தது, இந்த வருஷம் கராத்தே வந்து இல்லை. ஸோ அதனால் இது 2 பற்றி மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து வால்வீச்சு போட்டி, ஃபென்சிங். வால்வீச்சிலே வந்து 3 விதமான வால்வீச்சுகள் இருக்குது. அதனை பற்றின விவரங்கள், அதை எப்படி நடத்துவாங்க அப்படின்றத வந்து இந்த ஃபென்சிங் கவர்ஸ் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஆர்ச்சரி, அம்பெறிதல் போட்டி, அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுதல் போட்டி. ஸோ இது 2 பற்றின விவரங்கள் எனக்கு கொடுத்துருக்கோம். துப்பாக்கி சுடுதலுக்கு வந்து இந்தியாவில் வந்து பதக்கம் வென்றதுனால வந்துட்டு ராய்ப்பூர்லேயும் அதுக்கப்புறம் வந்துட்டு போபால்லையும் வந்து சில ஸ்பெஷல் கன்செஷன் கொடுத்தாங்க. அதனை பற்றின விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதவிதமான பந்துகள் வச்சு விளையாடுற விளையாட்டுகள். முதல் விளையாட்டு பார்த்திங்கன்னா வாலிபால்லே 2 விதம். ஒன்று வந்து இண்டோரில் நடக்கிற வாலிபால் போட்டி, இன்னொன்று பீச் நடக்கிற பீச் வாலிபால் போட்டி. அதனை பற்றின விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்பாலே 2 விதம். 5 பேர் வச்சு குழுவாக விளையாடுற விளையாட்டு, 3 பேர் மட்டும் குழுவாக விளையாடுற விளையாட்டு. இது 2 பற்றின விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த 3 பேர் விளையாட்டு டோக்கியோவில் மட்டும் போன ஒலிம்பிக்ஸில் ஆரம்பித்தாங்க. இது 2வது தடவை அது நடக்குது. ஸோ பேஸ்கெட்பால் பற்றி இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் போலோ வந்து தண்ணியில் நடக்கிற ஒரு போட்டி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸில் இன்க்ளூட் பண்ண டீம் கேம். அதுக்கு மேலே எல்லாமே இண்டிவிஜுவல் கேமாக தான் இருந்தது. ஒரு குழுவாக விளையாடுற போட்டி, முதல் போட்டி வந்து வாட்டர் போலோ போட்டி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனை பற்றின விவரங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பால். எப்படி ஃபுட்பாலோ இதில் வந்து கையில் மட்டும்தான் பந்தை வந்து கொண்டு போகணும். இதே மாதிரி ஃபுட்பால் மாதிரியே கோல் போடலாம், கால் உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ இது வந்து ஹேண்ட்பால் போட்டி. இதுக்கப்புறம் ரக்பியை வந்து அதே மாதிரி வந்துட்டு இதில் 7 பேர் கொண்ட பேர் தான் விளையாடுவாங்க. இது அமெரிக்கன் போல கொஞ்சம் மாடிஃபை பண்ணது ஒலிம்பிக் ரூல்ஸ் படி நடத்துகிற போட்டி. அதெல்லாம் இருக்குது ரக்பி 7s. நமக்கு வழக்கமாக தெரிஞ்ச கால்பந்து, அப்புறம் ஹாக்கி. ஸோ ஃபுட்பால் அண்ட் ஹாக்கியை பற்றின விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த தடவை ஃபுட்பால் வந்து USA ஜெயித்தாங்க. உமன்ஸ் கோல்டு வந்து USA டீம் வின் பண்ணாங்க. ஹாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து உமன்ஸ் 2மே வந்து நெதர்லாண்ட்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்க. அதனை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்கோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குழுவாக விளையாடுற பந்து போட்டிகள். அடுத்த போட்டிகள் வந்து தனித்தன்மையாக விளையாடுற போட்டிகள். உதாரணத்துக்கு வந்து டென்னிஸ். ஸோ டென்னிஸை பற்றின விவரங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் டேபிள் டென்னிஸ். இப்போது நம்ம இந்தியாவில் வந்துட்டு டேபிள் டென்னிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாம்ப் வந்து இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதை வந்து யூஸ் பண்ண கவர் இது. ஸோ அந்த கவர் இங்கே வச்சுருக்கோம். டேபிள் டென்னிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்மிண்டன் அப்புறம் கால்ஃப் வந்து போன ஒலிம்பிக்ஸ் வந்து ரியோ ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதனோட விவரங்கள் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லா விவரங்களும் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஒலிம்பிக்ஸ் எப்படி முடிஞ்சது, யார் அதிக பதக்கம் வின் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை முதல் தடவையாக வந்துட்டு நம்பர் ஆஃப் கோல்டு மெடல்ஸ் வந்து அமெரிக்கா அண்ட் சைனா 2 பேருக்கும் டை வந்துருச்சு. ஆனால் அமெரிக்கா வந்து அதிக சில்வர் மெடல் வின் பண்ணதுன்னா அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட கவர் வச்சுருக்கோம். முதல் தடவையாக குவாட்டிமாலா, போட்ஸ்வானா போன நாடுகள் வந்து முதல் தடவையாக பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அவங்கள பற்றின விவரங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் முடிஞ்ச உடனே க்ளோசிங் செரமனியில் வந்துட்டு அடுத்து எந்த நாடு ஒலிம்பிக்ஸ் நடத்த போதோ, எந்த ஊர் நடத்த போகிறாங்களோ அவங்களுக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதை வந்து ஆண்ட்வெர்ப் செரமனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆண்ட்வெர்ப் ஒலிம்பிக்ஸை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆண்ட்வெர்ப் ஒலிம்பிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் இங்கே வச்சுட்டு ஆண்ட்வெர்ப்பில் க்ளோசிங் செரமனி நடந்தது அப்படின்னு இங்கே முடிச்சுக்கிட்டோம்.